வாழ்க்கை எப்போதும் பெரிய சாதனைகள் அல்லது பெரிய கொண்டாட்டங்கள் பற்றியதில் சில நேரத்தில் சில தருணங்களில் ஆழ்ந்த சந்தோஷத்தை தருவது ஒரு அன்பானவரின் சிரிப்பு, ஒரு அந்நியரின் இனிய வார்த்தை அல்லது மாலை சூரிய அஸ்தமனத்தை அமைதியாக பார்ப்பது. ஒரு சிலருக்கு வந்து பீச்சில் வேவ்ஸ் பார்க்குறப்போ, ஒரு சிலருக்கு லாங் ட்ரைவ் போகிறப்போ, நம்ம ஹஸ்பண்ட் நம்மக்கிட்ட பிஸி டேஸில் ஏதாச்சும் குட்டி விஷயம் நோட் பண்ணி கேட்குறப்போ, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, இல்லை உன் ட்ரெஸ் நல்லா இருக்குது, உன் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, வெளியில் போகலாமா, இல்லை நமக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து வாங்கிட்டு வந்து தர்றது. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்தில் வந்து ஹாப்பினஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையும் ஹாஷாக நடக்காமல் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே பஸ்ஸில் போகிறோன்னு வைங்களேன், அப்போ கண்டக்டர் வந்து எதுவுமே நம்ம பண்ணாமல் நம்மக்கிட்ட ஒரு மூஞ்சி காமிப்பார். அவருக்கு ஏதோ காண்டு இருக்கும், அதை வந்து நம்மக்கிட்ட காமிப்பார். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளை வந்து அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுவோம். அந்த நாள் ஃபுல்லாகவே மூட் ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட யாரும் மூஞ்சி காட்டாதீங்க. அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுனாலும் அவங்கள வந்து ஹோல் டேவே அஃபெக்ட் பண்ணுறதை வந்து நம்ம மறந்துடுறோம். ஒரு சின்ன விஷயத்தில் தான் ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா வாழ்க்கை தானாகவே இனிமையாகிடுங்க.